ஹாய் ஹலோ எவ்ரிஒன். சண்டே அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டேங்க. அப்புறம் காலையிலே தோசை மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது, நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். 4க்கு 1 அப்படிங்கிற ரேஷியோவில் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கும் இட்லி சூப்பராக வருங்க. நல்லா பஞ்சு மாதிரி இட்லி நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணலாம். இன்றைக்கி காலையில் இட்லியும் சட்னியும் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு. கூடவே ஃபில்டர் காஃபியும் காலையிலேயே போட்டு வச்சுட்டேன். எனக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் எப்போவாச்சும் தலைவலி இருந்தால் மட்டும் பிளாக் காஃபி மட்டும் குடிப்பேன். போன முறை போத்தீஸ் போயிருந்தப்போ இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. ஒவ்வொரு டைப்லேயும் ஒவ்வொன்றும் எடுத்திருந்தேன். ஏன்னா அது எப்படி கிச்சனுக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது. அதனால் ஒவ்வொரு டைப்லேயும் ஒவ்வொன்றும் எடுத்திருந்தேன். ஒவ்வொரு மாடல்லையும் நல்லாவே ரீசனபிளான ரேட்டாகவும் இருந்தது. குட்டி குட்டி பாட்டில்லாம் ரூ. 26 ரூ. 30 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. கொஞ்சம் பெரிய பாட்டில் மட்டும் ரூ. 40 ரேஞ்சில் வந்தது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தனால ஒவ்வொன்றிலையும் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். இது கூடவே நான் ஜூஸ் குடிக்கிறதுக்காண்டி ஒரு டம்ளர் எடுத்திருந்தேங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தனால அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிச்சனில் நான் இப்போ செட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியாக எல்லாம் அரேஞ்ச் பண்ண பிறகு அது அதோட லுக் இப்படி தான் இருந்தது. எல்லாமே கிளாஸ் ஐட்டமாக மாற்றலான்னு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். வெளியே மழை தூறிட்டே இருந்ததுங்க. வெளியில் எங்கள் வீட்டில் வச்சுருக்க செடியெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. என் பையன்தான் அந்த அளவுக்கு ஆசையாக வளர்ப்பான். குட்டி குட்டி செடிகள் போக மரமும் வச்சுருக்கோங்க. கருவேப்பிலை மரம் வச்சுருக்குறோம். அப்புறம் லெமன் மரம் இருக்கிறது. பக்கத்துலேயே சப்போட்டா மரமும் வச்சுருக்குறோங்க. எங்கள் வீட்டு சப்போட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காய்ப்பு என்னவோ இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு. அதில் ஒரே ஒரு பழம் மட்டும் எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதை மட்டும் பறிச்சுட்டு வந்தேன். அது மரத்துலேயே பழுத்தனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ மணமாக இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி கட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். பழம் சாப்பிட்டுட்டே அப்படியே நான் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேங்க. பாப்பா ஒரு காம்படிஷனில் வின் பண்ணியிருந்தா. அதோட சர்டிஃபிகேட்ஸ் தான் காட்டியிருந்தா என்கிட்ட. எங்கள் வீட்டில் நான் பேசிகிட்டு இருக்கும் போதே வெளியிலேருந்து ஒரு குருவி பறந்து வந்தது. பாப்பா வின் பண்ணனால குலோப் ஜாமுன் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருக்க கோயில் தான் போயிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.